உன்னை வெறுக்கிறவங்கள நீ நேசிச்சிட்டு இருக்கிறேன்னா உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு தான் அர்த்தம். மனநிலை மாற்றம் தான் பெரிய துரோகம். அக்கறையும் பாசமும் நெருக்கமும் அன்பும் உன்னோடு மட்டும் அவங்க காட்டுறாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. இந்த உலகத்துல சிறந்த உறவு எதுன்னு கேட்டா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொன்னு சொல்லிட்டு போவானுங்க. எப்பவுமே நிரந்தரமான உறவுன்னா தனிமைதான். வெளியே அனுபவிச்சுட்டு இருக்கிற இதயங்களுக்கு சொர்க்கம்னு ஒரு தருணம் வாழ்க்கையில இருந்தா அந்த சொர்க்கம் நீ செத்ததுக்கு அப்புறம் தான். தூக்கம் வராம இருக்கிறதுக்கும் தூங்க முடியாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மாத்திரை போட்டு தூங்குறவங்களுக்கு தெரியும் வெளியே மறைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. கண்மூடி தூங்கும் போது செத்து போலான்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த உறவுகள் தெரியும் வலியின் ஆழம் எதுன்னு. பொய்யான உறவுகள் உன்னை சுட்டி இருக்குன்னா நீ எப்போதும் தனிநபர் தான். உன்னை விட்டு இன்னொன்னு தேடுறவங்களுக்கு ஒருபோதும் முக்கியமானதுன்னு ஒண்ணுமே இங்க கிடையாது. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் துயரம் சோகம்னு மட்டும் நீ நினைச்சிடாத. கடைசிவே அந்த கவலையும் கண்ணீரும் உன்னை விட்டு போகாம இதுதான் சாட்டுன்னு உங்கூடவே தங்கிரும். புரிஞ்சு கொள்ளாதவங்க கிட்ட புரிய வைக்க முயற்சிக்கிறத விட அவங்க இவ்வளவுதான் புரிஞ்சு கொண்டாங்கன்னு நினைச்சிட்டு நீ கடந்து போயிரு. உலகமே நீதான் எல்லாமே நீதான்னு சொன்னவங்க உன்னையே உனக்கு இல்லாம ஆக்கிட்டு போயிருவாங்க. கேர்ஃபுல். இன்னைக்கு நீ யாரோ அவங்க யாரோன்னு ஆகும்போது மனமுடைஞ்சு யாருமே இல்லைன்னு வருந்தி கண்ணீர் சிந்தி வாழ்க்கையை தொலைச்சிடாத. இந்த உலகத்தினுடைய படைப்பும் நியதியும் இதுதான். நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் உன்னை விட உனக்குன்னு இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நன்றி, வணக்கம்.